மூடிட்டு போடா கடப்பக்காரடி. டேய் என்னை வெளியே விடுங்கடா. ஏன்டா என்னை இப்படி கட்டி போடுறீங்க? என்னடா பண்றீங்க? டேய் பட்டாசு கருகுதுடா. டேய் சும்மா இருந்தா டேய். அட பாவீங்களா டேய். ஹாய் தம்பி பார்த்தீங்களா எப்படி அழகாக கூப்பிட்டு நடக்கிறேன்ல. எங்க ஊர் சங்குது இத்தனை இருக்கு பாருங்க. எல்லாம் செஞ்சுட்டு அப்பா என் நடந்து போகிறான் பாருங்க. அப்படியா இந்த மேகத்தை பார்த்து மழை வரும் போகிற சொல்லியிருக்கான் மக்களே. அக்னி வெயிலில் மண்டை காயுது உனக்கு மழை வேதத்தை கொடுத்தோமா மக்களே. அப்படியே அம்மா வந்து வச்சா மக்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோந்து பார்த்துச்சு. அப்புறம் என்னடா ஏதோ டேஸ்ட்டாக இருக்கே பரவாயில்ல ஏதோ செஞ்சுருக்காங்க இல்லையா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு மக்களே. எப்படி சூப்பராக சாப்பிட்டு ஏய் இங்கே பாருங்க. இங்கே பாரு கேமரா ஃபோர்ஸ் கொடுப்பா செல்லம். மூடிட்டு போடா கடப்பக்காரடி. டேய் என்னை வெளியே விடுங்கடா. ஏன்டா என்னை இப்படி கட்டி போடுறீங்க? பா அழைப்பு திக்கு வச்சாது ரெடி. கரெக்டான பொசிஷன் இதான கடுப்பாகும். வச்சாச்சு. என்னடா பண்றீங்க? டேய் பட்டாசு கருகுதுடா. டேய் சும்மா இருந்தா டேய். அட பாவீங்களா டேய் போச்சுடா. அப்படியே உப்பு போட்டாச்சு மக்களே. உப்பு போட்டு அப்படியே கிட்டு அப்படியே ஆட்டியாச்சு மக்களே. அப்படியே சட்டி கொதிச்சா என்ன நிற்கிற அப்படியே அந்த பாலை ஊற்றி டெஸ்ட் பண்ணுறோம் மக்களே. அட பாவி குடிக்க மாட்டேன்னு என்ன பொங்கவே இது ஆகவே இல்லை. ஆமாம் ஓகே மக்களே. அப்புறம் அரிசியெல்லாம் போட்டாச்சு. அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாமா. அப்படியே எடுத்து மூடி வச்சாச்சு. அப்படியே மூடி வச்சதுக்கப்புறம் ஸோ அது காற்று போகிறதுக்காண்டி கம்பு குச்சி எடுத்து சைடில் சொல்லி அதுக்கப்புறம் போய் தண்ணி வந்துட்டு வரும் மக்களே. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்காண்டி முதல்ல சொம்பு எடுத்தாச்சு. சொம்புக்கு அப்புறம் அந்த மாயில வச்சுன்னா ஒரு 3 இலை 5 இலை எடுக்கணுமா. அப்படியே எடுத்து சொம்புக்குள்ளே போட்டாச்சு மக்களே. அந்த சொம்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்னாப் போட்டாச்சு மக்களே. ஸோ அந்த ஸ்னாப் பொறுக்காமல் பார்த்தீங்கன்னா பால் பொங்கிச்சு மக்களே. சூப்பராக அழகாக பொங்கிச்சு மக்களே. ஸோ பால்லாம் பொங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்து அப்படியே பொங்க பானையில் போட்டாச்சு மக்களே. அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நானும் எங்கள் அண்ணன் பையனும் தண்ணி எடுக்க போயிட்டோம் மக்களே. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குளத்துக்கு தான். சொல்லு ஹாய் தம்பி பார்த்தீங்களா எப்படி அழகாக கூப்பிட்டு நடக்கிறேன்ல. எங்க ஊர் சங்குது. ஸோ எங்கேயோ ஊதுற சங்கை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஊதுற சங்குன்னு அப்படி தம்பி சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ நல்ல காமெடியாக இருந்துச்சு. தம்பி பார்க்க எப்படி க்யூட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இப்படியே பார்த்தீங்கன்னா தம்பிகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு தம்பி அண்ணன் ஒரு ஃபோட்டோ எடுறா அப்படின்னு வீடியோ எடுறான்னு சொன்னேன் மக்களே. அவன் என்ன பண்ணி வச்சுக்கான் பாருங்க. போட்டு கையை கேமராக்குள்ளே உள்ளே விட்டு இங்கிட்ட எடுத்து அப்படியே நானே சுற்றி வரும்போது எடுக்கணும் சரியா. அப்படியே எடுக்க விடு. என்ன எடுப்பேன் பாரு அந்த பிள்ளை பண்ணுற வாழ்த்தனை இருக்கே பாருங்க. எல்லாம் செஞ்சுட்டு அப்பா என் நடந்து போகிறான் பாருங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த நெல் வந்து பிடுங்கி சொம்பில் போட்டு கொண்டு வரணும் மக்களே. அது வந்து தமிழ் ஒரு பண்பாடு சொன்னாங்க வீட்டில். பார்த்தீங்கன்னா நெல்லையும் பிடிங்கிட்டு பக்கத்தில் இருக்க அருகம்புல்னு ஒரு புல் இருக்கு சொன்னாங்க மக்களே. அதை எடுத்து சொம்பில் போட்டாச்சு மக்களே. எங்கள் ஊர் பார்க்கும்போது எப்படி இருக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஐயா பார்த்தீங்களா அப்படி எடுத்தாச்சு மக்களே. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே தலைவன் செய்யறது செஞ்சுட்டு நடக்கிறத பற்றியில் அப்பாவே நடக்கிறான் பாருங்க. அப்படியா இந்த மேகத்தை பார்த்து மழை வரும் போகிற சொல்லியிருக்கான் மக்களே. அக்னி வெயிலில் மண்டை காயுது உனக்கு மழை பெய்த போதாக்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொங்கலை இறக்கி வச்சாச்சு மக்களே. இறக்கி வச்சோன்னே அந்த கிழங்கு எடுத்து அப்படி பொங்க பானையில் கட்டுறது வழக்கம் மக்களே. எடுத்து அப்படியே கிறுக்குன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா கட்டிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ பொங்கலுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நல்லா ரகரையாக வச்சுருக்காங்க மக்களே. சூப்பராக இருக்கும் மக்களே. பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் முடியாது. அப்படியே எடுத்து இலையில வச்சாச்சு மக்களே. 3 இலையிலையும் அப்படியே கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு மக்களே. பொங்கல் எடுத்து பார்த்துட்டே இருந்தால் பக்தாது எடுத்து வாயில் எடுத்து போடலான்னு பார்க்கும்போது வீட்டை சொல்லிட்டாங்க மக்களே. டே இருறா எல்லாம் வெந்தனத்தும் வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். சாமியெல்லாம் கும்பிட்டு தானே சாப்பிட்ணும். அதுக்குள்ளே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாயை கட்டி போட்டாங்க மக்களே. அப்படியே எடுத்து வச்சோன்னே அப்படியே நம்ம ஒரே ஒரு ஸ்னாப் போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருப்பேன். தேங்காய் எடுத்து வச்சது மக்களே. எடுத்து வச்சோன்னு பார்த்தீங்கன்னா சாமி கூப்பிட ஆரம்பிச்சேன் மக்களே. கைப்பில் பார்த்தா மட்டும் பார்த்தாது எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருதா. பார்க்க டேஸ்ட் ஆச்சு மக்களே. ஸோ பார்க்க ரொம்ப டேஸ்ட் ஆச்சு மக்களே. சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம பசங்களை பார்த்த மக்களே எல்லாம் அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு பூரா படத்துக்கு இருக்காங்க மக்களே. ரேஸ்கல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டது அப்படி கொஞ்சம் மாட்டுக்கு கொடுக்காத வழக்கம் மக்களே. அப்படி மாட்டுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா
மாடு வாங்கவே இல்லை. எடுத்து என்னடி வாங்க மாட்டேற அப்படின்னு சாப்பிட்டு ஊட்டி விட்டாச்சு மக்களே. அப்படியே மாட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிகளுக்கும் சேர்த்து கொடுக்கணும் மக்களே. அப்படியே அம்மா வந்து வச்சாங்க மக்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோந்து பாக்ஸு, அப்புறம் என்னடா ஏதோ டேஸ்ட்டாக இருக்கே பரவாயில்லையே செஞ்சுருக்காங்க இல்லையா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு மக்களே. எப்படி சூப்பராக சாப்பிடுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோலை எப்படி இருக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. அம்மா வரைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயாச்சு மக்களே. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சு மக்களே. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு மாதிரி பொறுக்க முடியாத கைப்பில்ல சாப்பாடை எடுத்து வாயில் போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்துக்க முடியாது. பசிக்க ஆரம்பிச்சு மக்களே. எடுத்து அப்படி சாப்பிட ஆரம்பிச்சது மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விளாக் மாதிரி பார்த்துலாமா மக்களே. இப்போ என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பட்டாணி இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் பூசணிக்காய் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது மக்களே. டே பிள்ளை பார்த்துக்கிட்டே இருந்தால் முடியுமா, எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும்டா, சும்மா இருக்கலாமாடா டே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு மக்களே. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கீழே கமெண்ட்டில் தோணுதோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க மக்களே. ஓகே தேங்க்யூ. அப்படி நான் சாப்பிட போகிறேன். பாய் பாய்.